எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இல்லை, நிஜமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் வந்து என்னோட சென்னை 28 படத்துலலாம் இந்த பசங்களுக்கு சம்பளம் கிடையாது, எனக்கும் சம்பளம் கிடையாது, யுவன் சங்கர் ராஜாவுக்கும் சம்பளம் கிடையாது. அப்படிலாம் சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணோம். அப்படி தான் பண்ணி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு லேபிளில் நாங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொல்கிற பாக்யராஜ் சார் முன்னாடி இந்த சோல்மேட் அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரை பார்த்து நான் நிறைய காப்பி அடிச்சிருக்கேங்கிறது வந்து அது மறுக்க முடியாத உண்மை. இன்னும் அடிச்சிட்ருக்கேன். அடுத்த படத்துலேயும் நிறைய சீன்ஸ் வரும். அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து அவர் மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே வந்து இஸ் த கிங். ஸோ அவர் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு, எங்களுக்கு சோல்மேட்ஸ் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்கு சேர்த்து கொடுத்ததுக்கு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா சோல்மேட்ஸ் அவார்டுன்னு சொல்லி போட்டு 2 பேர்த்துக்கு சேர்ந்து கொடுத்து இப்போ அவங்க என்னை விட பிஸி ஆகிட்டாங்க. ஜில்லா, வாய்மை அப்படி இப்படின்னு சொல்லி ஷூட்டிங்காக போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், அவங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. ஓகே சார், நிறைய உழைச்சிட்டீங்க சார். இன்னும் நிறைய உழைக்க வேண்டிய இருக்குன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இது இளைப்பாறுதல் டைம்னு வச்சுப்போம் நம்ம. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சோல்மேட் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே சொல்லுங்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இல்லை, மெயினாக சோல்மேட்ஸு நான் ஃபீல் பண்ணுறது எங்கள் 2 பேர்த்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ஒரு என்றைக்கும் பர்மனெண்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள அனுசரித்து போகிறாங்கிறத விட என்னை ரொம்ப அவங்க அனுசரித்து போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தான் இந்த அவார்டில் முக்கியமான பங்கு அவங்களுக்கு தான். ஸோ நன்றி சொல்லணுன்னாலும் உங்களுக்கு இந்த சோல்மேட்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்க காரணமாக இருந்தால் பூர்ணிமாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பூர்ணிமா சார்பாக எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த வி மேக்சினுக்கு சேர்ந்த திருமதி சுமதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் என்னை அழைத்ததுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வி மேக்சின் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றி. சோல்மேட்ஸ்னால் பொதுவாக நான் வந்து காதலிகள் இவங்களுக்கு தான் வந்து, இல்லை ஜோடிகள் இவங்களுக்கு தான் வந்து சோல்மேட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு புது அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இன்றைக்கி தான் ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே வந்து ஜெனரல் நாலேஜ் நினச்சிப்போம் நம்ம. வெரி நைஸ். எங்கேயோ இருக்கிற பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கை கொடுத்து அவங்கள தாங்கி அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுன்றது ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா கல்வி மட்டும்தான் நம்மளுக்கு அடையாளம், எதிர்காலத்தை கொடுக்கும். உலகத்திலே சிறந்த தானம் கல்வி தானம் தான். அது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா மிகப்பெரிய மனசு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். It feels great. என்னோட சப்போர்ட் சிஸ்டம் தீபக். நான் கான்ஃபிடென்ட்டாக இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். நான் இந்த மேடையில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம், மை காட், மை பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பில் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் வித்வுட் அ பியூட்டிஃபுல் லைஃப் பார்ட்னர், சோல்மேட். தேங்க்யூ ஸோ மச் தீபக். அண்ட் நான் வந்து ரொம்ப 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 நன்றி தர்மராஜ் சாருக்கு, சுமதி மேமுக்கு, வி மேகசின் அண்ட் சோல்மேட் அவார்ட். தீபக் எனக்கு வந்து he's not a lover, he's a life partner, soulmate and friends. Yes. Thank you so much for recognizing. Thanks.